என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர். லூக்கா 7:23. இந்த ஒரு குடும்பத்துல நான் கண்ட ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி அது பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். என்னன்னா, அந்த வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல விட்டு வெளியில போகும்போது ஜெபிப்பாங்க. அதே நேரத்துல வீட்டுக்கு திரும்பி வந்தாங்கல்ல, வந்த உடனே ஜெபிப்பாங்க. நாம பெரும்பாலும் ஜெபித்து தானே வெளியே போவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அவங்க வேலையை பார்ப்போம். ஆனா பத்திரமா எங்களை கொண்டு வந்து எங்க வீட்டுக்கு சேர்த்துட்டீங்களா ஆண்டவருக்கு நன்றின்னு யாருமே நம்ம சொல்றது இல்லை. அதே மாதிரி அந்த வீட்டுல நான் இன்னொரு விஷயம் கண்டேன். என்னன்னா, சாப்பிட உட்காருவாங்க. அப்போ சாப்பிட உட்காரும் போது அந்த ஒரு ஃபேமிலி பிரேயர் மாதிரி ஜெபிப்பாங்க. அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் டர்ன் போட்டு ஜெபிப்பாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இது எல்லாரும் நம்ம செய்யறது வழக்கம் தானே. ஆனா பாருங்க, சாப்பிட்டதுக்கு பிறகும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த உணவை நாங்கள் வீணாக்காமல் நாங்க சாப்பிட்டோம், இந்த உணவை எங்களுக்கு கொடுத்தீங்க, எங்களுக்கு வயிறார பசியார நாங்க சாப்பிட்டோம், அடுத்து இந்த உணவை எங்களுக்கு தயாரிச்சு கொடுத்தாங்க, அவங்களை நாங்க மதிக்கிறோம், அப்படியெல்லாம் சொல்லி ஜெபித்து அந்த வீட்டுல இருக்க பெரியவங்க அதை துவங்குவாங்க. அது குழந்தைகள் கூட அதை வந்து ஃபாலோ பண்ணுது. கேட்க ரொம்ப நல்லா இருக்கு இல்ல? அப்போ கடவுளிடமிருந்து ஒரு நன்மை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். மீண்டும் நம்ம அவருக்கு அந்த நன்மை பெற்ற பிறகு நன்றி சொல்றாங்க. அந்த சில நேரங்கள் நமக்கு அந்த நன்றி உணர்வே நமக்கு இல்லாமல் போகுது. ஒரு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நாயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருடைய ஒரு ஏழை தாய் இல்ல ஒரு கைம்பெண், அந்த அம்மாவுக்கு வேற யாரும் ஆதரவு கிடையாது. இருந்த ஒரே மகன் மரித்து விட்டான். அப்போ அந்த அவனை அடக்கம் செய்யறதுக்காக எல்லாம் சுமந்துட்டு போறாங்க. அப்ப அந்த சூழல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரார். அவரிடத்துல இந்த அம்மா எதுவுமே பேசல, எதுவுமே கேட்கல. ஒரு ஒரு நிகழ்வும் ஆண்டவர் தெரியாது. ஆனால் அந்த அம்மானுடைய ஏழை தாயினுடைய கண்ணீரை பார்க்கிறார். ஆதரவற்ற நிலையில யாரும் இல்லாமல் தனிமைப்படுத்தப்படுகிற அந்த அம்மானுடைய வேதனையை ஆண்டவர் அப்படியே படம் பிடித்து பார்க்கிறார். உடனே என்ன செய்யறார் தெரியுமா? மகனை எல்லாம் அவர் தொடவில்லை. அவர் தூக்கி சுமந்து போனாங்கல்ல, அந்த பாடை அவர் தொடுகிறார். தொட்ட மாத்திரத்திலே மரித்த மகன் உயிரோடு எழுந்துட்டான். எல்லாரும் பயந்தாங்க. ஆனா இயேசுவை தீர்க்கதரிசியாக அந்த நேரத்துல கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அடுத்து என்ன செய்தாங்க? எல்லாரும் கடவுளை துதித்து மகிமைப்படுத்தினாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்படி என்றால் ஒருவருடைய கஷ்டங்கள் சொல்லாமலேயே ஆண்டவருக்கு தெரியுது, அவருடைய பாடுகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுது. நம்ம வாயை திறந்து சொல்லணும்னு இல்லை, அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஏற்ற நேரத்திலே வந்து நமக்கு உதவி செய்ய அவர் மிகப்பெரிய வல்லமை படைத்தவராக இருக்கிறார். அப்படி என்றால் அந்த ஏழை தாயினுடைய மகனை அன்றைக்கு உயிரோடு எழுப்பி அந்த அம்மானுடைய வாழ்வுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்வையும் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அப்போ நாம ஆண்டவரிடத்துல பற்றுதல் வைத்து ஆண்டவரை நம்ம இறுக பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அந்த தாய் அன்றைக்கு கடவுளை மகிமைப்படுத்தினாங்க, இயேசுவை துதித்தார்கள். நாமும் இயேசுவுக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களாய் நம்ம வாழணும் இல்லையா? அப்படி என்றால் ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வை நம்ம மேற்கொள்வோம். கடவுள் இந்த சிந்தனையோடு நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதனால எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.